بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب அரபு நாட்டு பாலைவனத்தில் ஒட்டகம் வைத்து பிழைக்கின்றோம். ராஜ்யத்தை ஆண்ட நாங்கள் ஊதியமாய் நிற்கின்றோம். ஊதியத்தை மாற்ற சொல்லி போராட வந்துள்ளோம். மத்திய மாநில அரசுகளே, சொல்வாயா நீ சொல்வாயா? கல்வி பணியில் முஸ்லிம்கள் நூற்றுக்கு எத்தனை சொல்வாயா? காவல் பணிகள் எம் சமுதாயம் நூற்றுக்கு எத்தனை சொல்வாயா? மலர் மாலைகள் இனி வேண்டாம், மணி மண்டபங்கள் இனி வேண்டாம். வேண்டியதெல்லாம் இடஒதுக்கீடு. காங்கிரசே காங்கிரசே, என்ன ஆட்சி என்ன ஆட்சி? இடஒதுக்கீடு என்ன ஆட்சி? நாட்டு குறித்து கேட்கவில்லை, படிப்பறிவு கேட்கிறோம், வேலை வாய்ப்பு கேட்கிறோம். காங்கிரசே காங்கிரசே, 2004 தேர்தலிலே இடஒதுக்கீடு தருவோம் என்று அறிக்கையிலே சொன்னாயே சொன்னாயே. என்ன ஆட்சி என்ன ஆட்சி? உயர்த்தி கொடு உயர்த்தி கொடு, இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடு, இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடு. புதுவை அரசு ரங்கசாமி அரசு, புதுவை அரசு ரங்கசாமி அரசு, இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடு. புதுவை அரசு ரங்கசாமி அரசு 6.1% இடஒதுக்கீட்டை தந்துவிடு. இந்த நாட்டினுடைய மைந்தர்கள், இங்கு வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த நாட்டிலே பிறந்த முஸ்லிம்கள் தானே தவிர சவுதியில் இருந்து இறங்கியவர்களோ பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்களோ இலங்கையில் உள்ள அகதிகளோ கிடையாது. முற்றிலும் 100% இந்த நாட்டினுடைய குடிமக்களாக நம்ம இருந்திருக்கிறோம். அப்படி இருக்கையில் ஒரு அந்நியர்கள் போல அடிமைகள் போல 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாக இன்று நம்ம இந்தியாவில் பார்க்கப்படுறோம் சொன்னா அதற்கு முக்கியமான காரணம் என்ன? நாம அரசியல் கல்வி வேலை வாய்ப்புகளில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அதுதான் முக்கியமான காரணம். முசாபர் நகர் கலவரத்தில் பாதிக்கப்பட்டிருப்பது யாரு? நம்ம தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாத்துக்குமே அது நல்லா தெரியும். முஸ்லிம்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கடுமையாக இன்னலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். சாப்பாடுக்கு வசதி இல்லாமல், அன்னாட சாப்பாடுக்கு வழி இல்லாமல் அந்த சமுதாயம் தவிக்கிறது என்று முசாபர் நகருடைய கலவரத்தில் கடுமையாக நம்ம பாதிக்கப்பட்டு இருந்தும் அதற்கு நிவாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? கடுமையான பாதிப்பு. கலவரத்திலேயே நம்ம தான் பாதிக்கிறோம். அதற்காக முகாம் அமைத்தால் அதிலேயே நம்ம தான் பாதிக்கப்படுறோம். அந்த முகாம்ல குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், கிட்டத்தட்ட 30-40 குழந்தைகள் இறந்து மாண்டு மடிக்கின்றன. அகதி முகாம் சொன்னா அல்லது நிவாரண முகாம் சொன்னா பைசா ஓட்டலாது அப்படிங்கிறாங்க. அப்ப எவ்வளவு நம்ம திட்டமிட்டு கருவறுக்கப்படுவது நடக்குதா? இப்ப சோழியாளர்கள், இந்த ஓரினை செயற்கையாளர்கள் என்று சொல்லக்கூடிய எச்சைகளுக்காக குரல் கொடுத்தார். நாங்க இந்த ஓரினை செயற்கையாளருடைய உரிமைகளுக்காக பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றுவோம் என்று குரல் கொடுக்கிறார். ஒரு ஓரினை செயற்கையாளருடைய உரிமை உனக்கு பெருசா தெரிகிறது. கிட்டத்தட்ட இந்தியாவில் 30 கோடி முஸ்லிம்கள் அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், கலவரங்களினால் பாதிக்கப்பட்டு, கல்வி இல்லாமல்
நாசமடைகிறார்கள். அதுக்கு கொரோனா காலம் வணிக காலம். ஆனா இவர்களுக்கு ஒன்றை குரல் கொடுப்போம், பாராளுமன்றத்தில் நாங்கள் சட்டம் இயக்குவோம் என்று சொன்னால் என்ன நிலைமை? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனதருமை மாற்று மத அன்பர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முஸ்லிம்களுக்கு கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே இட ஒதுக்கீடு கேட்டு இந்த சிறை செல்லும் போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டே இருக்கிறது. சிறை செல்லும் போராட்டம் என்று சொன்னார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு போராட்டத்தை நடத்துகிறது என்றால், சிறை செல்லும் போராட்டம் என்று அறிவித்தால் சிறைக்கு செல்வதற்கு தயாராகி பல்லாயிரக்கணக்கில் பல லட்சக்கணக்கில் முஸ்லிம்கள் சிறைவார்கள் என்று அரசாங்கம், காவல்துறை, உளவுத்துறை அனைவரும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால ஏன் இவ்வளவு முஸ்லிம்களை விடுதலை அழைப்பதற்கு மண்டபங்கள் கிடையாது. அப்படி பல்லாயிரக்கணக்கில் முஸ்லிம்கள் நம்முடைய போராட்டங்களை திரள்கிற காரணத்தினால் இந்த இந்தியா முழுக்க முஸ்லிம்கள் 31% வறுமை கோட்டு கீழே இருக்கிறார்கள் என்று மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷன் அறிக்கை வெளியிடுகிறது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் என்று ஒரு பட்டியலை தருகிறார். 100 பேர் இருக்கிறார்கள் என்றால் 100 முஸ்லிம்கள் 31 முஸ்லிம்கள் அவர்களுக்கு ஒழுங்கான ஒரு வீடு வசதி இல்லாம, கழிப்பறை வசதி இல்லாம, தண்ணீர் இல்லாம, கரண்ட் இல்லாம, வீடுகள்ல ஒரு பிளாட்பார்ம்கள் நின்று கொண்டு 131 முஸ்லிம்கள், 31% முஸ்லிம்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு அவங்களுடைய வருமானம் எவ்வளவு கேட்டா வெறும் 32 ரூபாய் தான். இந்த நிலைமையில இந்த இந்தியா முழுக்க முஸ்லிம்கள் 31% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் என்று மத்திய அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ரங்கநாத் மிஸ்ராவுடைய கமிஷன் அறிக்கை வெளியிடுகிறது. அப்படியானால் இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டுமா இல்லையா? இந்த நிலைமையை மாற்றுவதற்கு தான் நாங்கள் யாரு? நாங்கள் பிச்சைக்காரர்களா? ஒன்றுக்கும் வழி இல்லாதவர்களா? இந்த நாட்டை வெள்ளையர்கள் ஆண்ட நேரத்திலே நேதாஜிக்கும் காந்திக்கும் அள்ளி கொடுத்த சமுதாயம் இல்லை. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் விடுதலை போராட்டத்திற்காக பொருளாதாரத்தை தியாகம் செய்தவர்கள் முஸ்லிம்கள். நேதாஜி ராணுவம் அமைக்கிறார். ராணுவம் அமைத்து ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தினால்தான் வெள்ளையர்களை விரட்டி முடியும் என்ற அடிப்படையிலே ஒரு ராணுவம் அமைக்கிறார். அந்த ராணுவம் அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு பொருளாதாரம் தேவை. ஹபீப் அவர் என்ன செய்யறாரு? 1 கோடி ரூபாய் ராணுவத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவை நான் 1 ரூபாய் தர்றேன் என்று 1 கோடி ரூபாய் கொடுத்தானே. அப்படிப்பட்ட அந்த வள்ளல் ஹபீபுடைய பரம்பரை தான் இன்றைக்கு தெருக்கோடியில் இருக்கிறோம். இங்க பொருளாதார நிலைமையை மாற்றுங்கள். எங்களுக்கு கல்வியில வேலை வாய்ப்புல நாங்கள் முன்னேறாத காரணத்தினால்தான், ஒடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் பொருளாதாரத்தில் இந்த நிலைமையில். அதனால்தான் நாங்கள் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டியிருக்கிறது. எங்கள் சமுதாய மக்கள் வெளிநாடுகளில் போய் அங்க போய் குப்பை கொட்டுறாங்களே, அங்க போய் ஹோட்டல்ல வேலை பார்க்கிறாங்க, அங்க போய் ஒட்டாம வைக்கிறாங்க, அங்க போய் சாணி பார்க்கிறாங்க. அரசாங்க வேலை வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தால் வெளிநாடுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்ப இந்த நிலைமையை மாற்றி கல்வியில வேலை வாய்ப்புல எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு என்பதற்கு தான் இந்த போராட்டத்தை முஸ்லிம் சமுதாயம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வாக்குகளாக, ஓட்டுகளாக உங்களுக்கு வழங்குவார்கள் என்று என்ன ரங்கசாமி அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அதே மாதிரி மத்திய அமைச்சர் நாராயணசாமி அவர்களே, நீங்கள் உங்களுடைய பிரதிநிதியின் சார்பாக எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அலுவலகத்துக்கு வந்து 6.1% இடஒதுக்கீடு நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று எழுதி கொடுத்தீர்களே, அதை நீங்கள் நிறைவேற்றினார். இன்றைய ஒரு கதாநாயகராக மீடியாக்களால் சித்தரிக்கப்படக்கூடியவர்கள் நீங்க தான். அப்ப அதை உடனடியாக நீங்கள் நிறைவேற்றினீர்களே, ஆனால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு வாக்களிப்போம் என்று கூறி இடஒதுக்கீடு கொடுத்து இல்லையா சிறையில் அழைக்கிறேன் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்துகிறோம்.